அட இன்னுமா கிட்ஸ் கேட்குறாங்கன்னு கெமிக்கல் உள்ள ஜாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜாம ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நெறைய இருக்குது. கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காலியாகி வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் ப்ளூபெர்ரீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இத சிம்ல வச்சு நல்லா பாயில் ஆகி மேஷ் ஆற கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம ஹீட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேஷ் இல்லன்னா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சுகர் ஆட் பண்ணலாம். பட் சுகர் ஃப்ரீ கிட்ஸுக்கு குடுக்குறதால நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாரி கொஞ்சம் சிரப் கன்சிஸ்டன்சி வந்ததும் லெமன் ஜூஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்களே எத்தன பிரெட் சாப்பிடுவீங்கன்னு சொல்லவே முடியாது. செம்மையா இருக்கும். இப்போ வந்து 2 பிரெட் எடுத்திருக்கேன். சைட்ஸ கட் பண்ணி ரோல் பின் வச்சு ரோல் பண்ணிரலாம். இதுல வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ஜாம அப்படியே ஈவனா அப்ளை பண்ணி, ரோல் பண்ணி, கட் பண்ணி குடுத்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேங்க, வேற லெவல்ல இருக்கும். கிட்ஸும் உங்கள வந்து பாராட்டியே தள்ளிருவாங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.